வெல்கம் டு கல்யாணி ஆச்சி சமையல். என்னடா கல்யாணி ஆச்சியை காணும் பார்க்குறீங்களா? என் பேர் நாச்சம்மை. நானும் கல்யாணி ஆச்சியும் ஏஎம்சி மூலயமா ஃப்ரெண்ட் ஆனோம். அவங்க சார்பாக நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். ஏஎம்சி குக்வேர் வச்சு நம்ம ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி வெஜ் சூப் பார்க்கலாம் வாங்க. 24 சென்டிமீட்டர் ரோஸ்டர் எடுத்திருக்கோம். நம்ம கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கலாம். கார்லிக் போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டிருக்கேன். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ தான் நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணுறோம். இப்போ ஆடியோ தம் எடுத்து இப்போ ரோஸ்டிங் விண்டோவில் வச்சுருக்கோம். ப்ரீ ஹீட் ஆனோன்னே நம்ம மூடியை திறந்துட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இப்போ கொஞ்சம் கார்ன் போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, கேபேஜ். நம்ம வந்து ஏஎம்சி வெஜிடபிள்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி வந்து சேர்க்க மாட்டோம். ஆனால் இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு தண்ணி வந்து இதில் சேர்க்க போகிறேன். எதுக்காகன்னா நம்ம வந்து சூப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டென்ஷன் வந்து ஏஎம்சியில் கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன், ஏன்னா நம்ம வந்து இப்போ சூப்புக்காக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம லிட்டு போட்டு இப்போ நம்ம ஆடியோ தம் செட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் விண்டோவில் 5 மினிட்ஸ் வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு காட்டு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நம்ம சூப்புக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம் திக்கனிங்க்கு. ஆனால் நம்ம வந்து இப்போ ராகி மாவு மிக்ஸ் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து ராகி மாவு வந்து நார்மலாக வந்து களியில் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி வந்து தோசை அது மாதிரியெல்லாம் பண்ணுவோம். அதில் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதில் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம ராகி மாவில் மிக்ஸ் பண்ணதுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச் இன் ப்ரோட்டீன், அதோட ஃபைபர், கால்சியம், அயன் எல்லாமே அதிகப்படியாகவே இருக்கும். அது இல்லாமல் க்ளூட்டின் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் நம்ம செரிமானத்துக்கும் இது ரொம்ப நல்லது. அதோடு சேர்ந்து பிளட் சுகர் லெவலையும் நமக்கு நார்மலாக வச்சுக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப் வந்து திக்காயிடுச்சு. நம்ம ஏஎம்சியில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெஜிடபிள் கலர் சேஞ்ச் ஆகாது, அதோடு வந்து சிங்கேஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் வந்து ரீட்டைன் ஆகும். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். சூப்பரான ராகி வெஜ் சூப் தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வியூவர்ஸ், உங்கள் கல்யாணி ஆச்சி மாதிரி பண்ணனா என்ன தெரியல. கல்யாணி ஆச்சி சமையலை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரம் நாச்சம்மை.